வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு அருமையான திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். தமிழ்நாடு தன்னோட புகழ்பெற்ற கலைஞர்களை வெறும் விருதுகள் கொடுத்து மட்டும் கௌரவிக்கிறது இல்ல, அவங்களுடைய கஷ்ட காலத்திலயும் கை கொடுக்குது. அந்த திட்டத்தோட பேரு தான் பொற்கிழி. வாங்க, அது என்ன, யாருக்கெல்லாம் உதவுதுன்னு விரிவா பார்க்கலாம். இந்த பொற்கிழி திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, தமிழ்நாட்டுல ஒரு கலைஞருக்கு கிடைக்கக்கூடிய மிக உயர்ந்த கௌரவம் எதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுதாங்க கலைமாமணி விருது. ஆமா, கலைமாமணி விருது இயல், இசை, நாடகம்னு பல கலைகள்ல தன்னோட வாழ்நாளையே அர்ப்பணிச்ச கலைஞர்களுக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்கிற ஒரு பெரிய அங்கீகாரம் இது. இது வெறும் ஒரு விருதில்ல, அது ஒரு அடையாளம், ஒரு வாழ்நாள் சாதனைக்கான கௌரவம். ஆனா இங்கதான் ஒரு சோகமான கேள்வி வருது. இவ்ளோ பெரிய கௌரவத்தை பெற்ற சில கலைஞர்கள் வயசான காலத்துல வருமானம் இல்லாம வறுமைய சந்திக்க நேரிட்டா என்னாகும்? அவங்க நிலைமை என்ன? இந்த கேள்விக்கு தமிழ்நாடு அரசு ஒரு அருமையான பதில வச்சிருக்கு. அதுதான் பொற்கிழி திட்டம். தேவைப்படுற கலைஞர்களுக்கு இது ஒரு உயிர் நாடி மாதிரி வந்து உதவுது. பொற்கிழின்னா என்ன? அதாவது பணமுடிப்பு. கலைமாமணி விருது வாங்கியும் வறுமையான சூழல்ல இருக்கிற கலைஞர்களுக்கு உதவுறதுக்காகவே கலை மற்றும் பண்பாட்டுத்துறை இந்த நிதி உதவி திட்டத்தை செயல்படுத்துது. சரி, இந்த திட்டத்துல எவ்வளவு உதவி கிடைக்கும்னு கேக்குறீங்களா? தேர்ந்தெடுக்கப்படுற ஒவ்வொரு கலைஞருக்கும் ஒரே முறை, அதாவது ஒன் டைம் அசிஸ்டன்ஸா 15,000 ரூபாய் கொடுக்கப்படுது. இதோட நோக்கம் ரொம்பவே நேரடியானது, ரொம்ப சிம்பிள். நம்ம கலையையும் கலாச்சாரத்தையும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் சுமந்த அந்த மூத்த கலைஞர்கள் பொருளாதார ரீதியா கஷ்டப்படும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன ஆதரவுக்கார நீட்டுறதுதான் இந்த திட்டத்தோட முழு நோக்கம். ஓகே, அப்போ இந்த உதவி யாருக்கெல்லாம் கிடைக்கும்? இதுக்கு தகுதியாக என்னென்ன விஷயங்கள் தேவைன்னு இப்ப நம்ம பார்க்கலாம் வாங்க. முக்கியமான கேள்வி இல்லையா? யார் இதுக்கு தகுதியானவங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு 5 முக்கியமான தகுதிகள் இருக்கு. 1, கண்டிப்பா கலைமாமணி விருது வாங்கினவரா இருக்கணும். 2, அவரோட வயசு 58 அல்லது அதுக்கு மேல இருக்கணும். 3, உண்மையிலேயே வறுமையான சூழல்ல இருக்கணும். 4, அவங்களுடைய ஒரு வருஷ வருமானம் 12,000 ரூபாய்க்கு மிகாம இருக்கணும். கடைசியா 5வது, அவங்க தமிழ்நாட்டுல வசிக்கிறவங்களா இருக்கணும். சரி, தகுதியெல்லாம் இருக்கு. இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது? அதற்கான வழிமுறை என்ன? அதை இப்ப பார்க்கலாம். இது ஒரு ஆஃப்லைன் முறைதாங்க. முதல்ல இயல், இசை, நாடக மன்ற அலுவலகத்துக்கு போய் விண்ணப்ப படிவத்தை வாங்கணும். அப்புறம் அதை சரியா பூர்த்தி செஞ்சு கேட்கப்பட்ட எல்லா ஆவணங்களையும் கூட இணைக்கணும். 3வதா, அந்த விண்ணப்பத்தை சென்னையில இருக்கிற உறுப்பினர் செயலாளர்கிட்ட கொடுக்கணும். கடைசியா, ரொம்ப முக்கியமா, விண்ணப்பத்தை சமர்ப்பிச்சதுக்கு ஒரு ரசீதை மறக்காம வாங்கிக்கோங்க. விண்ணப்பத்தோட நீங்க இணைக்க வேண்டிய 3 முக்கியமான டாக்குமெண்ட்ஸ். 1, உங்க வயசை நிரூபிக்கிற சான்றிதழ். 2, உங்க வருமான சான்றிதழ். 3, நீங்க கலைமாமணி விருது வாங்கினதுக்கான ஆதாரம். இப்போ இந்த திட்டம் பத்தி உங்களுக்கு வரக்கூடிய சில பொதுவான கேள்விகளுக்கு சட்டுன்னு பதில்களை பார்த்துடலாம். முதல்ல, ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேருக்கு இந்த உதவித்தொகை கிடைக்கும்? ஒவ்வொரு வருஷமும் தகுதியுள்ள விண்ணப்பங்கள்ல இருந்து சரியா 3 கலைஞர்கள் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சரி, இந்த திட்டத்தை யார் நடத்துறாங்க? எந்த அமைப்பு இதுக்கு பொறுப்பு? இந்த முழு திட்டத்தையும் செயல்படுத்தி நிர்வகிக்கிறது நம்ம தமிழ்நாடு இயல், இசை, நாடக மன்றம் தான். சரி, நிறைய பேர் விண்ணப்பிச்சா அந்த 3 பேரை எப்படி தேர்வு செய்வாங்க? அதுக்குன்னு ஒரு முறை இருக்கா? ஆமா, தமிழ்நாடு இயல், இசை, நாடக மன்றத்தோட பொதுக்குழு கூட்டத்துல தான் இந்த முடிவு எடுக்கப்படுது. விண்ணப்பிச்ச கலைஞர்களோட வயசு, அவங்களோட வருமானம், அவங்களோட சூழல் எல்லாத்தையும் பார்த்து யாருக்கு உண்மையிலே உதவி தேவையோ அவங்கள தேர்ந்தெடுக்கறாங்க. இதுல ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, இந்த பொற்கிழி உதவியை ஏதோ தனியா கூப்பிட்டு கொடுக்கறதில்ல. கலைமாமணி விருது கொடுக்கற அந்த பிரம்மாண்டமான விழா மேடையிலேயே பல பெரியவங்க முன்னிலையில ரொம்ப கௌரவமா கொடுக்கறாங்க. இது அந்த கலைஞருக்கு கிடைக்கிற ஒரு பெரிய மரியாதை. இன்னும் 2 கேள்வி. இந்த பணத்தை அவங்க எதுக்கு வேணும்னாலும் பயன்படுத்தலாமா? ஆமா, அவங்களோட தனிப்பட்ட தேவைகளுக்கு பயன்படுத்திக்கலாம். ஒரு தடவை உதவி கிடைச்சிட்டா மறுபடியும் விண்ணப்பிக்கலாமா? அவங்களோட நிதி நெருக்கடி தொடர்ந்தா தாராளமா மீண்டும் விண்ணப்பிக்கலாம். ஆக மொத்தத்துல இந்த பொற்கிழி திட்டங்கிறது வெறும் ஒரு பண உதவி மட்டும் கிடையாதுங்க. அது கலைஞர்களோட தன்மானத்தை காக்கிற ஒரு கௌரவம், அவங்களோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யற ஒரு நம்பிக்கை. பொற்கிழி திட்டம் ஒரு நல்ல முயற்சி தான், சந்தேகமே இல்ல. ஆனா வருஷத்துக்கு 3 பேருக்கு, அதுவும் ஒரே ஒரு முறை 15,000 ரூபாய், இது போதுமானதா? இது நம்ம எல்லாரையும் ஒரு பெரிய கேள்விகிட்ட கொண்டு வந்து நிறுத்துது. ஒரு சமூகமா நம்மளோட கலை பொக்கிஷங்களான இந்த கலைஞர்களை வாழ்நாள் முழுக்க கௌரவமா பாத்துக்க நாம இன்னும் என்னென்ன செய்யணும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
யோசிச்சு பாருங்க.